welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபி ட்ரை. இது வந்துட்டு ரொம்ப ஜூஸியா இருக்கும். சிக்கன் உள்ள வெளியில வந்துட்டு கிறிஸ்பியா இருக்கும். செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த சூப்பரான ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்துட்டு நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் இது வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் வெட்டி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து பீசஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் போடலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நான் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இந்த இடிக்கிறதுல போட்டு. இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பூண்டு கிடையாது, இஞ்சி மட்டும்தான் நம்ம சேர்த்து போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தட்டினது. இது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதோட ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுலாம். இது கூட ஒரு முட்டையை நம்ம பிரேக் பண்ணி போட்டுடலாம். கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உடனேவே நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா சைடும் ஈவனாக போட்டாகிற மாதிரி. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேரினேட்டட் சிக்கனை வந்துட்டு நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாக. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஒரு 3-4 நிமிஷம் இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் எடுத்துடலாம். அவியில் நிறைய எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரியே மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு போகிறோம். வந்துட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. வடிச்சுட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் இருந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்துட்டு இஞ்சி வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் செய்துடுங்க. இஞ்சி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் சாசஸ்லாம் ஊற்ற போகிறோம். இப்போ வந்துட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இஞ்சி வந்து தீஞ்சு போயிடும். அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு சேர்த்திட்டோம். ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த சாஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜிஞ்சர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஜிஞ்சர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா அப்படியே ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஐட்டத்தோட கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப்பர் டெம்டிங்கான ஜிஞ்சர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.